நீதிமன்ற தேர்வுக்கான நீங்கள் எதிர்பார்க்குற அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி நமக்கு ஒரு விஷயம் மூலமாக கிடச்சிருக்கு. டுடே அப்டேட்டாக பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஷார்ட் லிஸ்ட் என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன், அது பற்றின ஸ்டேட்டஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் நோட்டிஃபிகேஷன் வந்து அதே தினங்களில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினர், பெயிலிஃப் இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு தரம், அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு தரத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது காப்பி சென்டர், இந்த மாதிரி போஸ்டிங் எழுத படிக்க தெரிந்தால் போதும். ஸோ ஆல் வேரியஸ் போஸ்டிங்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரே சமயத்தில் தான் வந்தது. ஓகேங்களா? இப்போ அந்த சமயத்தில் வந்த ஒன் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன் தான் டிரைவர் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை பற்றின அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களும் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அதாவது அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பர்டிகுலர் சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபாக அந்த அவங்க அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க அந்த கேண்டிடேட் வந்து. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அகைன் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் மீன் அவங்க வந்து யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும், யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தவற விட்டுட்டீங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த இதை கிளிக் பண்ணால் அந்த லிஸ்ட் அப்படின்றது வரும். பட் இது மூலமாக அவங்க என்ன தகவல் தெரிய வருது பார்த்தீங்கன்னா, இப்போ அதே சமயத்தில் அதாவது 4 நோட்டிஃபிகேஷன் சேம் டைமில் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த டிரைவருக்கான ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக மற்ற வேரியஸ் போஸ்டிங்ஸ், மற்ற அனைத்து விதமான 10th குவாலிஃபிகேஷன், 8th குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரியான போஸ்டிங்ஸுக்கான அந்த ப்ராசஸ் அப்படின்றது போக தான் போகுது, போயிட்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கிறோம். இன்கேஸ் இதே சமயத்தில் வந்த மற்ற நோட்டிஃபிகேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எதுவும் அப்லோட் பண்ணாதவங்க அப்லோட் பண்ணுங்க, அந்த மாதிரி லிஸ்ட் எதுவும் மென்ஷன் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அப்போயுமே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதே மாதிரி கீழமை நீதிமன்ற தேர்வுகளில் பெயிலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒரு வேளை அப்படி சொன்னாங்க அப்படின்னா அப்போயுமே நம்ம புரிஞ்சுக்கலாம், சரி ஓகே ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ப்ராசஸ் வந்து இது அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து அவங்க வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க எம்கசி சைட்லேருந்து அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அடுத்த அப்டேட் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் வந்துச்சுன்னா சொல்கிறேன், வரும் சொல்ல வரல, அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சேனல் மூலமாக வந்து உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.